நீ கேட்ட மகாத்மா உண்மை. ரொம்ப நன்றி மாஸ்டர். அக்கா மாஸ்டர் சொன்னபடி வந்துட்டாரு. அவரு யாருக்கும் பயப்பட மாட்டாரு. ஏன் பால் சாப்பிடல? அக்கா சொன்னபடிதான் கேட்கணும்னு உங்களுக்கு சொன்னேன். உனக்கு ஏன் மகாத்மா சிலையை வாங்கி தர சம்மதிச்சேன் தெரியுமா? நீயும் அவரை போல அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு தியாகசீலனா திகழணும்ங்கிறதுக்காக என் ஆசையை நிறைவேற்று பாலு, என் ஆசையை நிறைவேற்று. சீக்கிரமா போயிடுங்க பாலு. நான் சொன்ன ஞாபகம் இருக்கட்டும். மாஸ்டர் மாஸ்டர் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் பேசுறேன். எஸ் எஸ் ட்ரில்மாஸ் ஆனந்த் இங்க தப்பிச்சிட்டான். கருப்பு கோட் ஃபெல்ட் ஹேட் போட்டிருந்தான். எஸ் எஸ் கருப்பு கோட் ஃபெல்ட் ஹேட் யார் போட்டிருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கருப்பு கோட் ஃபெல்ட் ஹேட். எஸ் எஸ் கேரி ஆன் கேரி ஆன்.
நான் கூப்பிட அவசரமா போறேன். ஏன் என்ன பிடிச்சி இருக்கிறீங்க? நான் அவசரமா போறேன், என்னையே பிடிச்சி. ஆனந்த் உன்ன போலதான் கருப்பு கோட்டு போட்டு திரியிறான். அதனால பிடிச்சுங்களா? ஆமா. நான் ஆனந்த் நான் போறேன். கருப்பு கோட்டு போடக்கூடாது. என்னடா இடம் சூர்யா. சூர்யா. ஆமா சார், இதான் சார் எங்க வீடு. போய் தண்ணி கொண்டு வாப்பா. அம்மா இவர்தான் எங்க ட்ரில் மாஸ்டர். சார் இவர்தான் எங்க அம்மா. இங்க வாங்க. ரொம்ப நன்றிமா. ஐயா, நன்றி செலுத்த வேண்டியவங்க நாங்க. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. எங்க குழந்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இவ்வளவு இளைய மனசு படைச்ச உங்களை போய் குத்தம் சாட்டுதே இந்த உலகம். ஐயா, இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. நீங்க இங்கே இருக்கலாம் ஐயா. முன்பின் அறியாத என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்க்கும்போது மனது இனத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை ஏற்படுது. உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். சூர்யா, ஐயா உள்ள கூட்டிட்டு வாங்க சார். உள்ள போங்க, வாங்க உள்ள போங்க. நீங்க உள்ள வாங்க சார். இந்த கருப்பு ட்ரெஸ் நான் ரோட்ல போட்டுக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட படுற அவஸ்தை போதாதா? என்கிட்ட இருக்குது ஒரே ஜெதை. வீட்டுல ஒரு ஜெதை வந்து எப்படி இருக்கு? மாயமா இருக்கு. வாங்க வாங்க. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம் ரகசியமா இருக்கணும். அந்த ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்க. பெரிய கவர்னர் ஜெனரல். அவருக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் வச்சு கொடுக்கறதானே, ஒரு டீ பார்ட்டி கொடுக்கறதானே. கருப்பு சட்டை கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல ஜாலியா இருக்காரு. நான் ரோட்ல போலீஸ் கிட்ட அவஸ்தைப்படுறேன். எங்க ஐயோ சத்தப்படாதீங்க, பக்கத்து அறையில தான் இருக்காரு. ரொம்ப நல்லவருங்க. நல்லவராவே இருக்கட்டும். ஆனா 12ல இருந்து 1 மணி வரைக்கும் நான் உண்மையை பேசித்தான் தீருவேன். இப்ப போலீஸுக்கு போன் பண்றேன். பேசாம நான் சொல்றதை கேளு. இப்ப ஏதோ 12ல இருந்து 1 மணி வரைக்கும் உண்மை பேசுறதுனால வீட்டுல கொஞ்சம் சில்லற நடமாடுது. விரதத்தை கெடுத்துறாதே. நான் போன் பண்றேன். மணியை பாருங்கப்பா, 1:10 ஆயிடுச்சு. இனிமே நீங்க எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாமே. 1:10 ஆயிடுச்சு. ஐயா, எனக்காக நீங்க யாரும் சொல்லப்பட வேண்டாம். நானே போயிடுறேன். இல்லைங்க, வேணாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டைம். 1 மணிக்குள்ள நான் இது மாதிரி உண்மை பேசுறதா ஒரு விரதம் வச்சிருக்கேன். ஆனா 1:10 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல டைம். நீங்க என் பிள்ளை காப்பாத்துறவங்களாச்சே, படிக்க வைக்கிறவங்களாச்சே. இனிமே நீங்க கவலைப்படக்கூடாது. நான் உங்களை காப்பாத்துறேன். நான் உங்களோடய இருக்கிறேன். அடியே சமைச்சு போடலாண்டி. சாப்பிட்டா நம்ம வீட்டுல. வாங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா, ஐயா. जय सिक्यों। Come in. जय सिक्यों, जय सिक्यों।
உன்னுடைய தங்கம் எல்லாம் எங்க? என்னிடம் தங்கம் எதுவும் இல்லை. எத்தனை தடவை உன்னிடம் சொல்வது? என்னிடம் இதோ நீங்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குற அத்தாட்சி. அத்தனையும் சவரமாகவே வாங்கியிருக்கீங்க. எங்கே அந்த தங்கம்? சொல் சீக்கிரம். என்னிடம் இல்லை, என் வீட்டிலும் இல்லை. எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? முத்தையா, என்ன? பாலு, அப்பாவையும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. உள்ளத சொல்லுக்கா. அப்பா எங்க இருக்காரு? அப்பா தானே. அப்பா ஏதாவது வேலையா போயிருப்பாரு பாலு. போலீஸ்க்கு போன் பண்ணியே, அது ஏன்? போலீஸுக்கு தானே. நம்ம இன்ஸ்பெக்டர் தங்கி கமலா இல்ல, என்ன பாக்கணும்னு சொன்னாளா? அவளை நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லணும். சரி சரி, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காம பேச வேண்டியதை பேசிட்டு சீக்கிரமா வா. அப்பா நிலைமை தம்பிக்கு தெரிஞ்சா துடி துடிச்சு போவானே. ஜம்பு அப்பாவை மிரட்டினதை பார்த்தா ஒருவேளை கொஞ்ச நாளா நான் கண்ணை மூடினேன்னா போலீஸ்காரங்க தான் கண்ணுக்கு முன்னால் நிற்பாங்க. நேற்றுக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நன்றி சொல்லாதீங்க. இந்த கொலை கேஸ்ல உங்களை மாட்டி விட்டாங்களே, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பாடு எனக்கு நன்றி சொல்லுங்க. நான் சாதாரண ரேடியோ மெக்கானிக்கல்ல டிடெக்டிவ் நாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அந்த வேலையெல்லாம் செய்வேன். சும்மா பெருமை அடிச்சுக்காதீங்க. உங்க வேஷ்டிய உங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்பப்ப நான் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய பட்டணத்துல அந்த கூட்டத்தை இவர் கண்டுபிடிக்க போறாராம். போடி போடி, நீ எது வேணாலும் என்ன கிண்டல் பண்ணிக்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா என் சம்சாரத்தால சில நன்மைகள் எனக்கு உண்டு. எப்படியாவது தினம் 1 மணி நேரம் நீங்க உண்மையை பேசுங்க, அப்ப எவ்வளவு நன்மை வருது பாருங்கன்னு சொன்னா அதுல இருந்து பேசிக்கிட்டு வந்தேன். திடீர்னு ஒருத்தன் வந்தான். என்ன செஞ்சான், இந்த மாதிரி இடிச்ச வீட்டுல ஒரு மைக் வைக்கணும், அதுக்கு 2000 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தான். வீட்டுல மைக்கா? துப்பரி சுந்தர கொன்னவங்க அந்த வீட்டுக்காரங்க தான். அந்த வீடு எங்க இருக்கு? அந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத. என்ன கூட்டின்னு போனா, கண்ணை கட்டின்னு கூட்டின்னு போனா, தெருவில் இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உடனே நான் தோத்தரவுக்கு போகணும். அதுவும் மாற இடத்துல போகணும். இட்லி சாப்பிட்டு போலாமே. மன்னிச்சங்க. அப்ப நான் வரேன். பல 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 ரகமா இருக்குது பூட்டு பூட்டு சாதிரி பேர். பல 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 ரகமா இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பல 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 ரகமா இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு. கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பூட்டு சாவி விட்டு அடக்கமில்லாமே சபையிலே ஏறி அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயிலே பூட்டு. அடக்கமில்லாமே சபையிலே ஏறி
அளந்து கொட்டும் ஆண்களுக்கு வாயில பூட்டு அடுத்தவர் பையில் இருப்பதை கையில் அள்ளி கொள்ளும் திருடருக்கு கையிலே பூட்டு புத்தி கெட்டு சக்தி கெட்டு பொழப்பையெல்லாம் விட்டு விட்டு சுத்தி வரும் சோம்பேறிக்கு காலில பூட்டு சுத்தி வரும் சோம்பேறிக்கு காலில பூட்டு பல 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 ரகமா இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு அங்கும் இல்லாமே இங்கும் இல்லாமே அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசில பூட்டு உறக்கம் கெட்டு வழக்கம் கெட்டு ஊரு வம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு பல 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 ரகமா இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பே அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி வறுமையினாலே வாழ்க்கை இல்லாமே வாடி போன வீட்டினையும் திறக்குது சாவி தங்க மக்க உள்ளத்திலே அன்பு மிக்க எண்ணத்திலே தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி பல 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 ரகமா இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு காவிய போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு கூட்டம் சாதிருப்பேன் கூட்டம் சாதிருப்பேன் கூட்டம் சாதிருப்பேன் Jayasakya. Come in, come in. நீயா? நானேதான். நீங்களும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்தானா? ஜோதி, புரிகிறது. அந்த பவானி ராட்சிக்குறை. இல்லை ஜோதி, நான் நிரபராதி. அப்படின்னா இங்கே வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஜோதி, என் மேல வீணா சந்தேகப்படாது. அந்த சிஐடியை கொலை செய்தது இந்த வீட்டுல இருக்கிற ஒற்றர் கூட்டம் தான். அவர் சாகறதுக்கு முன்னாலே கதவு நிலையில மைக்கு பொருத்தி இருக்கிற வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளதான் அந்த ஒற்றர்கள் இருக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு செத்தாரு. அப்படியா? ஆமா. அன்னையிலேருந்து இந்த வீட்டை நான் தேடிக்கிட்டே இருந்தேன்.
இன்னைக்கு காலையில் தான் துப்பு கிடைச்சது. இந்த வீட்டுக்கு வந்தேன், இங்க யாரையுமே காணோம். அப்படின்னா அந்த கொலைக்கு ஜம்புதான் காரணமா? எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியுது. ஜம்புவா? அப்பாவா? ஆமா, உன் அப்பாவுக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜோதி, நேற்று வந்தது நீதான் என்பது எனக்கு தெரியும். மறுபடியும் நீ வருவாய் என்பதும் எனக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் தான் வழியெல்லாம் திறந்து வைத்திருந்தேன். ஆனால் எதிர்பாராத விருந்தாளியாக முதலில் வந்தது உன் தில் மாஸ்டர் ஆனந்த். இனி எல்லோரும் என் கைப்பிடி. உனக்கு இருக்கலே இல்லையா? அப்பாவை எப்படி கட்டி வச்சிருக்க? அவர் உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு ஜம்பு. உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? உனக்கு வேண்டியது பணம் தானே. அப்பாவை கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் கொடுப்பாரு. அதுக்காக ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துற ஜம்பு? நாய் கொடுத்து திங்கம் வாங்குவதில்லை ஜோதி. என் திட்டம் பெரிய திட்டம். வேண்டியதை எடுத்துக்கொள்ள எனக்கு தெரியும். உனக்கு என்னதான் வேணும்? நீ விரும்பிய ஆனந்த் அழிய வேண்டும். உன் தந்தை பதுக்கி வைத்திருக்கும் தங்கத்தை எல்லாம் நான் பெற வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு ஏற்பா இந்த நிலைமை? எதுக்காகப்பா இந்த ஜம்பு கிட்ட இப்படி பயப்படுறீங்க? நீங்க வச்சிருக்க தங்கத்தை எல்லாம் கொடுத்துடுங்களேப்பா. ஜம்பு, நான் செய்த பாவத்தை நானே அனுபவிக்கிறப்பா. ஆனா என் ஜோதியும் பாலுவையும், ஒரு பாவம் தெரியாத என்னுடைய ஆனந்தையும் விட்டுடப்பா. தயவு செய்து உன்னை கேட்டுக்கிறேன், அவங்களை விட்டுறப்பா. உன் ஆனந்த், உன் ஆனந்த். முத்தையா, நல்லவனாக பார்க்கிறாயா? முடியாது, முடியவே முடியாது. ஒரு நாள் திருடன் வாழ்வு பூராவும் திருடன் தான். உங்கள் திறமைக்கு தகுந்த பரி. ஏன் சிரிக்கிற? நீதானா எங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு? அதிக நேரம் சிரிக்க மாட்டாய் ஆனந்த். ஏதாவது ஊரம் இருக்கா? மரண ஊர்வலம் தான். தங்களே, இவர்களை எதிர்த்துச்சேன். முத்தையாவை வீட்டுக்கு கொண்டு போ. இந்த வீட்டை விட்டு உடனே காலி செய்ய வேண்டும். ஆனந்த், மரணம் காத்திருக்கிறது உனக்கு விளையாட்டா காட்டுகிறாய்? சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்கா தெரியுமில்ல? மரணம் வந்த பின் நாம் இருப்பதில்லை, நாம் இருக்கும்போது மரணம் வருவதில்லை. ஏன் மிஸ்டர், பெரிய அறிஞரே இப்படி சொல்லி இருக்கும்போது சாவை பத்தி பயப்படுறது கோழைத்தனம் இல்ல? ஏன் ட்ரில் மாஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சுட்டு கொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாளில ஜோதிய மணக்க போறேன். எப்படி என் திட்டம்? போடுற திட்டம் எல்லாம் நிறைவேறவா செய்யுது? என் திட்டம் நிச்சயமா நடக்கத்தான் போகுது. மிஸ்டர் ஜம்பு, திட்டத்தை நிறைவேற்றவங்க அதை பற்றி அதிகமா பேச மாட்டாங்க. மிஸ்டர் ஜம்பு, உங்க திட்டமும் பஸ், டயரும் பஸ். போயிட்டாங்க. ஜம்பு, இதான் உங்க டயர்.
சிக்கம் ஜெய் சிக்கம். நான் தான் ஜம்பு பேசுறேன். என்ன விஷயம்? கள்ளக்கடத்தல் தலைவர் அபு சொல்லி சென்னை வந்திருக்கிறார். அபு சொல்லி சென்னை வந்துட்டாரா? எங்க தங்கி இருக்காரு? நமது 13 வாராத்தில் தங்கி இருக்காரு. போய் பார்க்கணும். சரி, ஜெய் சிக்கம் ஜெய் சிக்கம். ரேடியோல பேச்சு. யாரோட பேசினா? கள்ளக்கடத்தல் ஆசாமிகளோட. தலைவன் அபுசரி வர்றானா? என்னங்க? என்ன ட்ரில் மாஸ்டர்? அடே ஜோதி, நம்ம ஆளு. பயப்படாது. நான் உங்களை ஒருத்தரை பார்க்கலான்னு வந்தேன். நீங்க ரெட்டையரா காய்ச்சி அளிக்கிறீங்களே. நீங்க மர்ம மாளிகையில இருந்து அந்த இவனோட புறப்பட்டு வர்றத பார்த்தேன். அதனாலதான் பின்னாலேயே ஃபாலோ பண்ண. எப்படி சிஐடி வேலை? இது என்ன கையில விலங்கு? இது வந்து இது நம்ம போகும்போதே பேசிட்டு போவோம். இங்க நிக்க கூடாது. மனோ மனோ, ரெண்டு கைதிகளை கூட்டி வந்திருக்கேன். யாருங்க? ஐயா, நம்ம ட்ரில் மாஸ்டர் வரல. வாங்க வாங்க. என்னது கையில விலங்கெல்லாம் போட்டிருக்காங்களே? இந்த கதையெல்லாம் இப்ப பெரிய தகராறெல்லாம் வந்து முடிச்சு போச்சு. நீ போய் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் டிஃபன் தயார் பண்ணி போ சீக்கிரம். இது யார் வீடு? இது எவ்வளவு? அந்த வீடு என்னாச்சு? அந்த வீட்டுல தம்பி உங்களை வச்சு இருந்தா எல்லாரும் வந்து தேடுறாங்க, கண்டுபிடிச்சுன்னு போடுவாங்க, அப்புறம் உங்களை பிடிச்சு போடுவாங்க. அதனாலதான் அவனும் வாடகை அடிக்கடி கேட்கறான். அயோக்கிய பையன் மாசம் மாசம் கொடுக்கணும்ன்றான். நம்மளால முடியாது. அதனாலதான் ஊருக்கு இந்த பக்கம் வந்து இங்க பிடிச்ச இதை பாருங்க, இந்த கொல்லப்புறத்துல பிடிச்சிருக்கேன். அங்க நீங்க தண்டிட்டீங்க, யாருக்கும் தெரியாது. போங்க. ரொம்ப நன்றி. இருக்கு போங்க. நான் டிஃபன் கொண்டாடுறேன். வாடி வாடி வா, சீக்கிரம் பரமாறு. போடு பாய போடு. உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா சாப்பிடணும். நல்ல இட்லி சட்னி தொட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மெதுவோட நாங்க எப்படி நன்றி சொல்றேன்? என்னத்த நன்றி? இட்லிக்கு போய் நன்றி சொல்லு. எனக்கு என்னத்துக்கு நன்றி? ரொம்ப கடமை உணர்ச்சி உண்டு. ஏன் சார், இங்க ஸ்பூன் இருக்குமா? ஓஹோ, கை தகராறோ? ஸ்பூன் எதுக்கு ஆயத்துல சாப்பிடுறீங்க? நான் வேணா கையில தொட்டு தர சாப்பிடுங்களேன். பிடிக்காது. சொல்லி தருவோம், அதெல்லாம் சொல்லி தருவோம். சாப்பிடுவா. நீங்க எந்திரிக்க, அவங்க சாப்பிடுவாங்க. இல்ல, அவருக்கா சாப்பிட்டுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பசிக்கல? பசிக்குது. சாப்பிடவும் வேணும். பின்ன சாப்பிடுங்களேன். சொல்லுவாங்க, கடன் வாங்கி பட்டினி, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி. அந்த கதை போல இருக்கு நம்ம கதை. நல்ல சாப்பாடு இருக்கு, பசியும் இருக்கு, சாப்பிட முடியலையே. போதும் கேளு, சாப்பிடுங்க. சாப்பிடுறா? சாப்பிட்டுமா? இப்ப சாப்பிடுவேன். என்னங்க இது? இது என்ன சாப்பிடுறது? ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, முன்னொரு விஷயம் நடந்தது, அதை நினைச்சா சிரிப்பு வந்துருச்சு. என்ன நடந்தது? நான் ஒரு இடியட்.
நீ ஒரு டிஸ்டில் இடியட் சொல்லிக்கிட்டோமே, ரொம்ப பொறுத்த நமக்கு. ஜம்புவுக்கு மூளையே இல்லை. நீங்க நம்ம கைக்கு விலங்கு போட்டானே, உன் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டத்தில் என்று சொல்லக்கூடாது. உங்க குறும்பு உங்களை விட்டு எங்க போகும்? ஏன் போகணும்? அதுக்கு இல்ல, சாரி. நல்லா இருக்கு. இதுதான் உங்க நேர்மையா? என்னது? நிராதரவா தோங்குற ஒரு பெண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? ஜோதி, தூங்கிட்டு இருக்கும் போது உனக்கு தெரியாம உன் கை என் மேல பட்டுருச்சு. உன் தூக்கத்தை கலைக்காம அப்படி பக்குவமா அப்படி எடுத்து வச்ச. இது ஏன் தப்பா? பின்ன ஏன் தப்பா? ஆஹா, இந்த பாரு, இதோட தப்பு. அது சரி, இப்ப தூங்கணுமே, என்ன செய்யறது? என்ன செய்யறது? பெஸ்ட் ஐடியா. என்ன என்ன? எப்படி நம்ம ஐடியா? புண்ணிய கோடி அவங்க சம்சாரம் இருக்காங்களே, அவங்க நல்லா இருக்கணும். நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த காலத்துல சொந்தக்காரங்க கூட இப்படி உதவி செய்ய மாட்டாங்க. ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்க, தங்க இடம் கொடுத்திருக்காங்க, சாப்பாடே போட்டிருக்காங்க. என்னங்க என்ன ஆமா ஆமா அன்கிட்டு என்னை இப்படி நிக்க வச்சு விட்டு நீ கேள்வி கேட்டா நான் ஆபாட் சொல்லாம எப்படி சொல்லுவேன்? என்ன என்ன ஐடியா ஐடியா கொஞ்சம் அப்படியே. ஐயோ கை வலிக்குதுங்க. என்னங்க நீங்க விடுங்க. ஐயோ இது என்னங்க இது விடுதலை கிடைக்க போகுது. ஐயோ என்னது? விடுங்க. விடுதலை விடுதலை விடுதலை. இது கொஞ்சம் இது இது என்னது? ஆஹா, கண்டு போனாலும் இருங்க இருங்க, ஒரு ஐடியா. என்ன? முடியாது. பரவாயில்ல. ஜம்பு தானே இதை போட்டான். ஆமா, இது இப்படியே இருக்கட்டும். ஏன்? அம்மா நீ சோப் தேய்ச்சுக்கல. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா. இனிப்பில்லாத முக்கனியா,
முக்கனியா இசையில்லாத முத்தமிழா பனியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா வாலிபமா பனியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா பனியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கனியா இசையில்லாத முத்தமிழா பனியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா நான் உடனே வீட்டுக்கு போகணும். அவருக்கு தெரிஞ்சா நான் அனுப்பவே மாட்டாரு. நான் பத்திரமா போயிட்டு வரேன். ஆனா அவரை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. அவரை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம்.